கொஞ்சம் பைத்தியக்கார பயக்க தமிழ்நாட்டில் இருக்கிறான். அவெல்லாம் ஓட்டு போட்டு முடிஞ்ச பிறகு அப்புறம் நீ அடி. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சகோதரர்களே, இது ஒரு புத்தகம், என் கையில் இருக்கக்கூடிய காப்பி. இலங்கை இறுதி யுத்தம் நிதின் கோகலே என்று சொல்லக்கூடியவர் எழுதியது. அவர் தமிழர் அல்ல, மொழிபெயர்ப்பு புத்தகம் இது. அவர் எழுதிய புத்தகத்தை மொழிபெயர்த்திருக்காங்க. இது கிழக்கு பதிப்பகத்தின் புத்தகம். அதுல 197வது பக்கத்துல உள்ள கடைசி பேராகிராஃப் படிக்கிறேன். திமுக சகோதரர்கள் கொஞ்சம் அதை கேட்டுக்கிடுங்க. இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் MK நாராயணனையும் வெளியுறவு செயலாளர் சிவசங்கர் மேனனையும் கொழும்புக்கு அனுப்பி ராணுவ தாக்குதலில் இடைவெளி கொடுக்குமாறு அழுத்தம் கொடுக்கப்பட்டது. நம்ம அரசாங்கம் சொல்லுது கொஞ்சம் கேப் விட்டுடா அப்படின்னு. அவன் முடியாது, கேப் விட முடியாது அப்படின்ட்டான். ஏற்கனவே பல்வேறு மாவட்டங்களில் ஆளுமை இருந்து கொண்டிருந்த போராளிகள் சுருக்கப்பட்டு கடைசியில் 20 கிலோமீட்டர் எல்லைகளை கொண்டு அப்படி நிறுத்தி வச்சிருக்கான். இந்த மாதிரி எல்லைகளை கொண்டு அப்படி நிப்பாட்டி வச்சிருக்கான். இங்க எல்லாம் விரட்டிட்டு வந்தாச்சு, கொண்டு கடைசியில் இந்த கார்னர்ல கொண்டு விட்டு விட்டுருக்கான். இப்ப 2 நாளில் அவங்களுக்கு கொண்டு முடியும். என்னைக்கு? ஏப்ரல் மாசம் 23ஆம் தேதி 2009 கொண்டு விட்டு இருக்கிறான். முடியாது அப்படின்ட்டாரு. அப்புறமா நம்முடைய பாதுகாப்பு ஆலோசகர்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்றாங்க, இங்க காங்கிரஸ் ஜெயித்தாங்கன்னா அதான் உனக்கு நல்லது. ஆகையினால என்ன பண்றாங்க, நீ கனரக ஆயுதங்களை பயன்படுத்தாதே, பெரிய பெரிய வெடிகளை வச்சுட்டு கொண்டுறாத, சும்மா லேசா துப்பாக்கி வச்சு சுட்டு கொண்டு நெருக்கிதானே கொண்டு விட்டு இருக்க, அப்படி கொண்டு கனரக ஆயுதங்களை பயன்படுத்த. இதெல்லாம் இந்த புத்தகத்தில் இருக்குது, நேரம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அவங்க ஒத்துக்கிட்டு ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி போனவங்க பேசுறாங்க, 24, 25 தேதியில பேசுறாங்க. அருமைக்குரிய பெருவிலே ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி 2009 ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி தமிழகத்தில் கலைஞர் அவர்கள் உண்ணாவிரதம் இருந்தது நினைவு இருக்குதா? இலங்கையில போற நிறுத்தணும் உண்ணாவிரதம் இருந்தார் தெரியுமா? 1.5 மணி நேரம் கடுமையான உண்ணாவிரதம். அதுக்கு முன்னாடி அமெரிக்க நாட்டுக்காரன் சொல்றான் இலங்கையை பார்த்து யுத்தத்தை நிப்பாட்டு, ராஜபக்சே முடியாட்டாரு. இங்கிலாந்து நாடு சொல்லுது முடியாட்டாரு. உலக நாடுகளுடைய சபை சொல்லுகிறது முடியாது அப்படின்ட்டாரு. யார் சொன்னாலும் முடியாது அப்படின்ட்டாரு. ஆனா 1.5 மணி நேரம் கலைஞர் உண்ணாவிரதம் இருந்தார் பாத்தீங்களா சென்னையில. அங்க ராஜபக்சே கிட்ட அப்படி அடி நடுங்கி போய் யுத்தத்தை நிப்பாட்டுறாரு அப்படின்ட்டான். எவ்வளவு பைத்தியக்கார! சாதாரண காது குத்துறதுக்கு எதை வச்சு குத்துவாங்க? ஊசி வச்சு, இங்க கடப்பாறை வச்சு குத்து தமிழன் காதை கீழ்ச்சி விட்டாங்க. 2009 ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி கலைஞருடைய உண்ணாவிரதம். நாம கலைஞரை மோசமா பேசக்கூடாது, கலைஞர் ஒரு மூத்த தலைவர். இந்த புத்தகத்தில் இருக்கிறத நான் அப்படி படிக்கிறேன், இது என்னுடைய வார்த்தைகள் இல்லை. தமிழகத்துடைய முதல்வர் கருணாநிதி ஒருபடி மேலே போய் கொஞ்சம் கவனிக்கணும். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சகோதரர்கள் கொஞ்சம் கவனிக்கணும். ஒருபடி மேலே போய் கோமாளித்தனமான உண்ணாவிரதம் ஒன்றில் உட்கார்ந்தார். தமிழகத்தின் முதலமைச்சர் யாரோட ஒப்பிட்டு இருக்காங்க? கோமாளித்தனமான உண்ணாவிரதத்தில் அவர் போய் உட்கார்ந்தார் அப்படின்னு இந்த புத்தகத்தில் எழுது. இப்படி டிராமா போட்டு இதுல சிதம்பரம்லாம் என்னென்ன வேலை பண்ணிருக்காங்க எல்லாமே இருக்கு. இப்படி ஏமாத்தி எலெக்ஷன் நடக்குது. மே மாசம் 13ஆம் தேதி 2009 மே மாசம் 13ஆம் தேதி இங்க தேர்தல் நடக்குது. 16ஆம் தேதி எலெக்ஷன் ரிசல்ட் வருது. என்னைக்கு வருது எலெக்ஷன் ரிசல்ட்? 2009 மே மாசம் 16ஆம் தேதி ரிசல்ட் வருது. அருமை சகோதரர்களே, 2006 மே மாசம் 19ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கு பிரபாகரனுடைய பிணம் அடையாளம் காணப்படுகிறது. 2013 தேர்தல் 16ஆம் தேதி ரிசல்ட் வருது. 19ஆம் தேதி அதிகாலையில பிணம் கிடைச்சாச்சு. நான் கேட்கிறது, அந்த பிணத்தை அடையாளம் காட்டுறது கருணாசன் சொல்லக்கூடிய ஒரு கோடாரி காம்பு. அந்த கோடாரி காம்பு தான் வந்து அடையாளம் காட்டுது, கொழும்புல இருந்து வந்து அடையாளம் காட்டுது. அப்ப அதுக்கெல்லாம் இவ்வளவு நேரம் ஆயிருக்கும். குறைந்தபட்சம் அதுக்கு முந்தின நாளா சுட்டுக் கொண்டிருக்கணுமா வேண்டாமா? 18ஆம் தேதியாவது ரிசல்ட் 16ஆம் தேதி சாயந்தரம் வருது. ராத்திரி தான் இல்ல முடியாது.